பாருங்க, ஒரு விபத்து ஒன்று நடந்து போச்சு. ஏப்ரல் மாதம் நடந்து மே மாதம் 4ஆம் தேதி அதனுடைய ரிசல்ட் வந்து இன்னைக்கு பட்ஜெட்டு தாக்கல் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மே மாதம் 10ஆம் தேதி அவர் முதல் கையெழுத்து எதில் போடுவார்னு பார்த்தா நம்ம நினைச்சோம். நம்ம முதலமைச்சர் என்ன போட்டார்? நகர பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம் முதல் கையெழுத்து அவர் போட்டது. ஆனா இவர் போட்ட முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். உங்களுக்கே தெரியும், 2 பில்லு வந்துட்டு இருக்கோம். முதல்ல உங்களுக்கு கிடைச்ச பில்லு மே மாசமோ ஜூன் மாசமோ அந்த பில்லு திமுக ஆட்சியில் மின்சாரம் உபயோகப்படுத்துறதுக்கான பில்லு. அடுத்து வந்த பில்லு கண்டிப்பா இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அவங்க கரண்ட் கணக்கு எடுத்திருப்பாங்க. இதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? யாருன்னா மிச்சம் 200 யூனிட் கணக்கில் வந்ததாவே தெரியல யாருக்கும். நாங்களும் நிறைய பேர் கேட்டு பார்த்தோம். ஆக முதல் கையெழுத்து ஏமாற்று வேலை தான் அது. சரி, இப்ப 3 மாசம் ஆச்சு. முதல்ல அவங்க இப்ப விவசாய கடன் தள்ளுபடின்னு ஒண்ணு பண்ணாங்க. அடுத்தது அதாவது அந்த 3 கையெழுத்துல அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு அரசு உத்தரவு வருது, விவசாயிகள் வாங்கிய கடன்லாம் தள்ளுபடி செய்வோம் தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க. ஆனா முதல்ல அறிவிச்ச அறிவிப்பு 50,000 தள்ளுபடி, 60,000 தான் 40,000 தள்ளுபடி, லட்ச ரூபாய் வந்தா 5,000 ரூபாய் தள்ளுபடி. ஒரு ஸ்லாப் ஒன்று போட்டாங்க. இது மாதிரி ஸ்லாப் இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. அதுக்கப்புறம் மக்கள் பொங்கி எழுந்தாங்க, விவசாய பெருங்குடி மக்கள். அதுக்கப்புறம் 75,000 அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் 35,000 ஒன்று போட்டு அதான் ஓடுது. அதுலயே என்னன்னாக்கா, நீங்க கடனை கட்டுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தள்ளுபடி வரும்ன்றாங்க. அதுவும் ஒரு அம்பக். இன்னொன்று சொல்லிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் 1 கிராம் போடுவன்னு சொல்லுகிறார். ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து பிறக்கிற குழந்தைங்களுக்கு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு போட போறாங்க. 1 லட்சம் குழந்தைக்கு போடுறாங்கன்னு வச்சுப்போம். அதுலயும் ஒரு புள்ளி வச்சுட்டாங்க, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைக்கு தான். ஆக அதுவும் பாதி பேருக்கு தான் கிடைக்கும், பாதி பேருக்கு கிடைக்கும். சரி, இன்னைக்கு பட்ஜெட் ஆச்சே, குறிப்பா அவங்க சொன்னதுல நிறைய 400 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அது இப்ப இந்த மோதிரம் ஒன்று தான் சொன்னாங்க. மீதி ஏதாச்சும் 2,500 ரூபாய் ஒன்று இருக்குது எல்லாருக்கும். இந்த குதிரையை உட்காந்து போறவன் குதிரை கழிவ முன்ன தீனி காட்டிக்கினே போவான், குதிரையை அதை நம்பி போற கதையா. 2,500 ரூபாய் திமுகவும் 2,000 சொன்னாங்க, அதிமுகவும் 2,000. இவர் அச்சாரு ஒரு அடி 2,500ன்னு சொல்லி எல்லாருக்கும் நாக்கில் வெள்ளம் தடவின கதையா சொல்லுவாருன்னு பார்த்தோம். நம்ம பட்ஜெட்ல இன்னைக்கு வரல. இந்த 6 சிலிண்டரை பத்தி சொல்லுவாங்கன்னு பார்த்தோம், சொல்லல. எல்லா பஸ்ஸிலும் ஏறி நீங்க ஈசிஆர்ல ஏறி நேரா நாகூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி வரைக்கும் போய் சூரிய உதயத்தை பார்க்கலான்னு பார்த்தா அதை பத்தி அறிவிப்பும் இல்லை. இன்னொன்று சொல்லிக்கிறாங்க, போன கவர்னர் உரையில மோதிரம் சொன்னாங்க, அது கூட அப்புறம் சொன்னார். அவர் வேற கிண்டல் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி சொன்னாங்க. இன்னைக்கு தான் சொல்லிக்கிறாங்க, திருமண உதவித்தொகை 1,000 நகையும் பட்டு போடையும் சொல்லிக்கிறாங்க. அது ஒண்ணுதான் இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல சொன்னது. அதுக்கு ஒதுக்கி இருக்கிற நிதி வந்து 812 கோடிக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70,000 80,000 திருமணங்களுக்கு தான் அந்த உதவி போய் சேரும். வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2 - 3 லட்சம் திருமணங்கள் நடக்கும். ஏன்னா நிறைய பேர் இவர் இந்த மாதிரி ஒரு வேலை விஜய் ஆட்சிக்கு வந்தா தாய்மாம சீர் கொடுப்பாருன்னு நிறைய பேர் கல்யாணத்தை போன ஏப்ரல் நடத்த வேண்டிய கல்யாணத்தை தை மாசம் நடத்தணும் வச்சுக்கிறாங்க. அதனால கல்யாணத்தினுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு அதிகமாகும். அப்போ அது என்ன நிலக்கும் நடக்கும் போது அதுக்கு ஏன்னா ஒரு கண்டிஷன் போடுவாங்க. அதாவது இந்த ஆட்சி 3 மாசத்துல அவங்க சொன்னது எதையுமே செய்யலைன்றதுதான் நம்முடைய ஆட்சிக்கும், ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சிக்கும், இன்னைக்கு நடிகராக இருந்து முதலமைச்சராக இருக்கிற விஜயினுடைய ஆட்சிக்கும் இதுதான் வித்தியாசம். அதுலேயும் அவர் இன்னொன்று சொன்னார், நிதியமைச்சர்
முதல் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு தான் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவோம்னார். இந்த வருஷத்துக்கு இதான். அடுத்த வருஷம் ஒன்றுமே நடக்காது. அதுக்கடுத்த 3ஆவது வருஷம் வந்தால் தான் எதனா காசு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அது சொன்னால் நல்லது. அது வரைக்கும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆக இதையெல்லாம் மீறி அவர்கள் நல்லது செஞ்சால் நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஏமாற்றி வாக்குகளை வந்து சொன்னாங்களே கவர்ச்சி, ஏமாந்து, அதாவது நம்ம திமுக மேலேயும் ஒரு சிலர் கோவப்பட்டிருப்பாங்க. கிடைக்காத சகோதரிகள், அந்த 1000 ரூபாய் கிடைக்காத சகோதரிகள் அவங்க கோவப்பட்டு போட்டிருக்கலாம். இல்லை விஜய் மேலே வேகப்பட்டு அவர் மேலே ஆசைப்பட்டு அவர் எதெல்லாம் செய்வார் அப்படின்ற மாதிரி கவர்ச்சியில் ஏமாற்றத்தில் ஏமாந்து போட்டிருக்கலாம். ஆக அதையும் நாம் பார்க்க தான் போகிறோம். என்றாலும் மக்களுடைய பாதிப்புக்காக உடனடியாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய ஒப்பற்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அவருடைய தொண்டர்களாக விளங்குகின்ற இந்த அருண்பாபு அவர்களும் கலாசெல்வம் அவர்களும் இந்த பகுதியில் சிறப்பான முறையில் பொதுமக்களுக்கான தேவைகளை இங்கே நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். அவரோடு உறுதுணையாக இருந்த அனைத்து கழக தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு அவர்களை பாராட்டி வாழ்க பிறந்த நாள் சொன்னாங்க. அதற்கும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.